தாய்மொழி கல்லாத அதுல என்ன இருக்குது தாய்மொழியில? அது சனியே. அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே. உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேட்கறதுக்கு நீங்க யாரு? காட்டுமிராண்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன். இப்ப பிள்ளை பத்தி சனியன பிள்ளையாவே அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறது. அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்க 50 காப்பியங்களை சிலப்பதிகாரம் மணிமேகலை பாதுகாத்த நீங்க இந்த அச்சய பாத்திரத்தை வெட்டியலடா. அதை பாதுகாத்திருந்தா உலகம் பசி இல்லாம அள்ளி அள்ளி சாப்பிட்டே இருந்திருக்கும்ல. என் அத்தனை வெற்றிக்கும் அத்தனை பெருமைக்கும் காரணம் என்னுடைய ஐயா பெரியார். அண்ணன் என்னடா இப்படி பேசுறதுன்னு ஆச்சரியப்பட தேவையில்ல. அண்ணன் அப்ப கோமாவில் இருந்தாரு. அப்புறமா விஜயலட்சுமி அக்காவுக்கு மாமாவா இருந்தாரு. இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு மாமாவா இருக்கிறாரு. அதனாலதான் திராவிட எதிர்ப்பே வந்துச்சு. ஒரு அரியப்பிள்ளை பேசிச்சுன்னா நம்ம மாற்று கருத்தை சொல்லலாம். அது 18 வயசுக்கு பேச்சு, அந்த அளவுக்கு அப்ப அறிவு இல்லப்பா. இப்போ அது நாலேஜா வளர்ந்துருக்காங்க. 18 வயதுக்கு மேலதான் வாக்கே செலுத்தணும்னு சொல்றாங்க. அண்ணனுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு 9-8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் இல்லை போல இருக்கு. அதனால அப்ப பெரியார ஆதரிச்சு பேசிட்டாரு. இப்ப சமீபத்துல குரான் இந்த மாதிரி புத்தகம்லாம் தேவர்களால் அனுப்பப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல. பகவத்கீதை யாரு எழுதுனா இறைவனுடைய தூது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவன் தூதுவா அண்ணனுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு. அதை வாசிச்சு அண்ணன் பெரியார் எதிர்ப்ப தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. யாருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு ஃபேவரா. அதை நம்பி இது ஒரு அரசியல்னு பேசிக்கிட்டு அவர் கூட அந்த ஆமை தம்பிகள் இருக்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அதை விட பெருசுன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தற்குறின்னு சொல்றது. இவங்க ரொம்ப மெர்க்குரி மாதிரி பயங்கர அரசியல் நாலேஜ் இருக்கிற மாதிரி தன்னை பிரதிபலிச்சு காட்டுகிறது. என்றும் அண்ணன் சீமான் வழியில் இலங்கை தமிழீழம் வெல்லும் அதை காலம் சொல்லும் அப்படின்னு. டேய், தமிழ்நாட்டுல எத்தனை இலங்கை முகாம்கள் இருக்குடா? அந்த தமிழீழ முகாம் இருக்கு. எந்த முகாமுக்காச்சும் போய் பாக்குறாரா? என்ன எதுன்னு கேட்கிறாரு. அண்ணா அவ்வளவு பெரிய கார் வாங்கியிருக்காருல்ல. அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏது கஷ்டம் இதை வாங்கி கொடுக்குறாரு. ஒரு அரிசி வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு துணிமணி வாங்கி கொடுத்துருக்காரா? 3 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாரு. பசங்க 2 பேரும் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறானுங்க. இதெல்லாம் பூர்த்தி செய்ய தெரிஞ்சதுல அண்ணனுக்கு. எழுத்து பிரச்சனை அவனோட முதல் மூச்சு பிரச்சனை. அதை தாண்டா சரி சொல்லுங்க. நீங்களாம் பிரபாகரனை காரணம் காட்டி இவன் பின்னாடி சுத்திடுறீங்க. இவரும் பிரபாகரனை காட்டி அவன் முன்னாடி சுத்தி திறநிதி வாங்கி தன்னுடைய வயிற்று நிரப்பிட்டு கிடக்கூடிய ஒரு RS கைக்கூலி அண்ணன் சீமான்.